வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றிட்டீங்களா? நானுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னுடைய ஓட்டை போட்டுட்டேன். உண்மையிலேங்க இந்த ஒரு மாதமாக கால் கிழிஞ்சு போச்சுங்க, ஜவ்வு அருந்து போச்சுன்னு சொல்லுவேன். எங்கே போனாலும் டிவிக்கே டிவிக்கே டிவிக்கேன்ட்டு விசில் சத்தம். அதே மாதிரி டிவிக்கே டிவிக்கே டிவிக்கேன்னு டிவியை திறந்தா, இன்டர்நெட் பக்கம் போனால், மொபைல் ஓப்பன் பண்ணால், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில்ன்ட்டு எல்லாம் இன்றைக்கி அடங்கிடுச்சுங்க. இப்போ தாங்க ரிலீஃபாக இருக்குது. விஜய், உண்மையிலே உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். தமிழ்நாட்டில் இவ்வளவு படித்த முட்டாள்கள் இருக்காங்களா? நான் தற்கொலைன்னு சொல்ல மாட்டேங்க. ஏன்னா நான் என்னுடைய லைஃப்பில் படிக்காமல் அறிவாளிகளாக இருக்கிற பல பேர் கிராமங்களில் பார்த்துருக்கேன். படித்த முட்டாளுங்க நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்கிறாங்க. நம்ம மிஸ்டர் விஜய் உங்களால் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் கட்சி ஆரம்பித்ததுனால தான் இவ்வளவு முட்டாள்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க தெரிய வந்தது. திராவிட கழகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ பல சமூக மாற்றங்கள்லாம் பண்ணிட்டோம், எல்லாரையும் நல்லபடியாக படிக்க வச்சுட்டு முன்னேற்றிட்டோம், பெண்களை முன்னேற்றிட்டோம், அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு சிறந்து விளங்குது எல்லாத்துலேயும்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் சமட்டி அடித்த மாதிரி பண்பாடாகவே அவ்வளோ ஒரு பெரிய சிதைவு இருக்குது நம்ம சொசைட்டியில் அப்படின்றத விஜய் உங்களால் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் அவங்கள கண்டிப்பாக மாற்ற மாட்டீங்க. ஆனால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குங்க ஃப்யூச்சரில். நல்லபடியாக இன்றைய இளைய சமுதாயத்தை, அது மட்டும் இல்லை வயதானவங்களுக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா முட்டாள்தனமாக சில விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. விஜயோடைய பர்சனல் லைஃப் எப்படின்னா இருக்கட்டும், ஆனால் அதையே ஜஸ்டிஃபை பண்ணி இவர் கலைஞர் அப்படி பண்ணார், எம்ஜிஆர் இப்படி பண்ணார், இவர் பண்ணக்கூடாதான்ட்டு ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கும் அவரை ரொம்பவே அவருக்கு முட்டு கொடுக்குறது மாதிரி இருக்கிறாங்க. இது சமூகத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு கேடுன்றதை உங்களுக்கும் தெரியும். விஜய், உங்களால் தான் இதெல்லாம் நமக்கு தெரிய வந்தது. ஸ்டாலின் சார், எடப்பாடி அவர்களே, உங்கள் இருவருக்கும் கையெழுத்து கேட்டுக்கிறோம். நீங்கள் செய்ய வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. உங்களுக்கெல்லாம் பெரிய பொறுப்பு இருக்குது தமிழ்நாட்டில். இப்போ இருக்கிற இளைஞர்களை தயவுசெய்து திருத்துங்க, எது நல்லதுன்ட்டு புரிய வைங்க. விஜய், நீங்களுமே நல்லபடியாக வரணும், ஆட்சி செய்யணும் தான் நாங்களும் விரும்புகிறோம். ஆனால் நீங்கள் உங்களுடைய ரசிகர்களை தான் வச்சுருக்கீங்களே தவிர ஒரு அரசியல் தொண்டர்களாக கடைசி வரைக்கும் மாற்றலை. விசில் அடிச்சுக்கிட்டே திரிகிறாங்க, பைத்தியம் மாதிரி திரிகிறாங்க. பஸ்ஸில் தொங்கிட்டு போகிறான், ஒரு மீட்டிங் வச்சா மேலேருந்து குதிக்கிறான், பல விஷயங்கள் இன்னுமே அவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் கடைசி வரைக்கும் ரசிகர்களாக தான் வச்சுருக்க போகிறீங்க. உங்களுக்கு உங்கள் தொண்டர்களை எந்த விதத்துலையும் மாற்றத்துக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஏன்னா எங்கேயுமே நீங்கள் அதை பற்றி பேசலை. அதனால் கழகங்கள் தான், யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறா இந்த எலெக்ஷனில் அதெல்லாம் செகண்டரிங்க. கழகங்கள் தான் முன் இந்த நிலைமையில் இருக்கிற நம்ம இளைஞர்களையும் சமுதாயத்தில் நடு வயதில் இருக்கிற தவறான பாதையில் இருக்கும் சில பேரையும் திருத்த வேண்டிய கடமை அதிமுகவுக்கும் திமுகவும் பாஜகவுக்கும் காங்கிரஸுமே இருக்குதா. நம்ம சமுதாயத்தை திருத்துவாங்கன்னு கண்டிப்பாக நினைக்கலாம். இன்றைக்கி எலெக்ஷனில் பல வித்தியாசமான சம்பவங்கள் நடந்தன. சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு என்ஆர்ஐ ஃபேமிலி இப்போ நம்ம சென்னைக்கு இன்றைக்கி ஓட்டு போடுறதுக்காக வந்திருந்தாங்க. பார்த்தா ஓட்டர் லிஸ்ட்டில் அந்த மொத்த ஃபேமிலி பேருமே இல்லைங்க. சிங்கப்பூர்லேருந்து அவங்க கிளம்பி வர்றதுக்கு முன்னால் ஒரு முறை எலெக்ஷன் கமிஷன் ஃபைனலாக பப்ளிஷ் பண்ண அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் அவங்க பேர் இருக்கான்னு பார்க்கணுமா இல்லையா, எதையுமே செக் பண்ணாமல் சென்னை இறங்கிட்டு நேராக பூத்தில் ஓட்டு போட போனால் அங்கே பேர் இல்லைன்னு சொன்ன உடனே கோச்சிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் நம்ம நாடு அப்படின்னா. இது யாருடைய தப்புங்க? சிங்கப்பூர்லேருந்து வரத்துக்கு முன்னால் இதெல்லாம் செக் பண்ண மாட்டிங்களா? ஏதோ வெளிநாட்டு டூரிஸ்ட் மாதிரி நீங்களும் சிங்கப்பூர்லேருந்து வந்துட்டு இங்கே இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிறது தவறு இல்லைங்களா? நம்முடைய இந்திய தேர்தல் ஆணையம் முறையாக எல்லாத்தையுமே செஞ்சாங்க. அது மட்டும் இல்லை, மீடியா மூலம், ஃபேஸ்புக் மூலம், இன்டர்நெட் மூலம், இன்ஸ்டாகிராம் மூலம், எக்ஸ் தளம் மூலமாக, யூடியூப் வீடியோஸ் மூலமாக எப்படி உங்களுடைய ஓட்டர் ஐடியை நம்ம டவுன்லோட் பண்ண முடியும், ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கான்றதை பார்க்க முடியுன்றதை தெளிவாகவே சொல்லியிருக்கிறாங்க. எதையுமே செய்யாமல் இந்த மாதிரி எனக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லி ஒரு சிங்கப்பூர் ஃபேமிலி முறையிட்டிருக்காங்க. ரெண்டாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா, 99 வயதான டாக்டர் ஹெச்பி அண்டே இன்றைக்கு ஓட்டு போட்டிருக்காருங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஒரு காலத்தில் எம்ஜிஆருடைய மினிஸ்ட்ரியில் டாக்டர் ஹெச்பி அண்டே ஹெல்த் மினிஸ்டராக இருந்தார். அந்த சமயத்தில் அதிமுகவில் இருந்தார். பிறகு எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதாவின் காலத்தில் அவர் மெல்ல அதிமுகவிலிருந்து பாஜகவுக்கு தன்னை இணைச்சிக்கிட்டார்.
ஆனால் 99 வயதாகியும் அவர் இன்றைக்கு பூத்துக்கு போயிட்டு ஓட் போட்டிருக்காருங்க. நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவரை பாராட்டி ட்வீட்டும் போட்டிருக்காருங்க. உண்மையிலே இது அப்ரிஷியபிள் ஒரு விஷயங்க. பல தடவை நான் சென்னையில் ஷெனை நகரில் இருக்கிற ஹண்டே ஹாஸ்பிட்டலில் இவர் டாக்டர் ஹண்டே வந்து அப்படி ஒரு வாக் போகிறத பார்த்துருக்கேன். பேஷண்ட்கிட்ட பேசுவார் கைண்டாக. இப்போயுமே நான் சொல்கிறது 99 வயசுலையுமே அதை செய்கிறாரு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஒரு 84% வந்து ஓட்டு போடுறான்னு வச்சுங்களேன். ஒரு 16% பேர் வந்து ஓட்டு போடலை. அந்த 16% பேருக்கு நான் வந்து டாக்டர் ஹண்டே வந்து எப்படி ஓட்டு போட்டார் 99 வயசில், நீங்கள் ஏன் வந்து போடலைன்னு தான் கேட்க விரும்புகிறேங்க. அப்படி என்னங்க இருக்குது? இன்றைக்கி உங்களுக்கு ஆஃபீஸ் கிடையாது, நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணுறது ஆக்சுவலாக சட்டப்படி தப்பு. இன்றைக்கி நீங்கள் காலையிலே பூத்தில் 7 மணி போயிருந்தால் அஜித் மாதிரி ஓட்டும் போட்டிருக்கலாம். சாயங்காலம் 6 மணி வரைக்குமே இருக்குது. இடையில் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் என்ன பிஸியாக இருந்தாலும் வந்து ஓட்டு போட்டுருக்கலாம். எஸ்ஐஆர் ஃபைனல் லிஸ்ட்டில் பேர் இல்லாமல் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டில் இப்போது ஓட்டு இல்லாமல் தவிக்கிறாங்க. ஆனால் ஓட்டு இருந்தும் 16% பேர் நீங்கள் வந்து ஓட்டு போடலைன்றது உண்மையிலே அசிங்கங்க. ஆக்சுவலாக உங்களை நீங்களே பார்த்து வெக்கப்படணும். அடுத்த எலெக்ஷனில் கண்டிப்பாக வந்து ஓட்டு போடுங்க. ஒரு தடவை பரவாயில்ல, தப்பு பண்ணிட்டீங்க, டாக்டர் ஹண்டே கிட்டேருந்து கற்றுக்குங்க. 99 வயசு அந்த கடமையை அவர் நிறைவேற்றுறதை பார்த்துட்டு நமக்கெல்லாம் வந்து ரொம்பவே வந்து ஒரு பொறுப்பு இருக்கிறத நம்ம உணரணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க, நான் இன்றைக்கி சென்னை நகரில் பல இடங்களுக்கு போயிட்டு வந்தேங்க. TVK பார்த்திங்கன்னா களத்தில் பல இடங்களில் இல்லை. அதான் ரியாலிட்டி. நான் சொல்கிறது இல்லைன்னு சொல்லும்போது ஓட்டு பூத்துக்கு கொஞ்சம், அதாவது ஸ்கூலாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது கட்டடமாக இருக்கட்டும், கொஞ்சம் தள்ளி பார்த்திங்கன்னா சின்னதாக டேபிள் சேர் போட்டுக்கிட்டு கட்சிக்காரங்க உட்காந்து அந்த ஓட்டு போட வரவங்களுக்கு ஸ்லிப் எழுதி தருவாங்க, நம்பர் பார்த்து சொல்லுவாங்க. அந்த வேலையை அதிமுகவும் திமுகவும் சில இடங்களில் காங்கிரஸும் பிஜேபியும் பண்ணுறாங்களே தவிர TVKவை நான் எங்கேயுமே பார்க்கலைங்க. இன்டர்நெட்டில் பார்த்தபோது ஏதோ ஒரு கிராமத்தில் பாவம் ஒரு சின்ன பையன் அந்த பூத்தில் உட்காந்துருக்கிறான். யாருமே இல்லைங்க, அந்த பையன் மட்டும்தான் இருக்கிறான், பெரியவங்க யாரும் இல்லைங்க. கண்டிப்பாக வந்து திரு விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியை வந்து பேஸ்மெண்ட்லேருந்து இப்போது ஒரு கட்டுப்பாடோட ஒரு நல்ல கட்டமைப்போடு கொண்டு வந்தால் தான் அடுத்த எலெக்ஷன் அவர் வின் பண்ண முடியும். அப்படி இந்த எலெக்ஷனில் தப்பி தவறி விஜய் வின் பண்ணார்னா நிறைய கெட்ட பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா கட்சிக்கு எந்த விதமான கட்டுக்கோப்பு கிடையாது, கண்ட்ரோல் கிடையாது, அவரே என்கரேஜ் பண்ணியிருக்காரு. அதனால் இனி அவங்க ஆட்சி அமைச்சா சப்போஸ் ஜெயிச்சு ரொம்பவே மோசமான ஒரு ஆட்சியாக இருக்குன்னு நான் சொல்ல வேண்டிய ஒரு, ஏன்னா ஓட்டு போட்ட எல்லா பசங்களுமே தனக்கு இந்த ஆட்சியில் ஒரு பங்கு இருக்க நினச்சி தான் லோக்கலாக பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு திரு விஜய் அவர்கள் அடிமட்டத்திலேருந்து எல்லாத்தையும் வந்து சரி பண்ணணும், நேரத்தை எடுத்து சரி பண்ணணும். அப்போ தான் 2031 எலெக்ஷனில் முறையான ஒரு TVK கட்சியாக நீங்கள் போட்டியிட முடியும். விஜய், நீங்கள் ஜெயிச்சு சிஎம் வந்தீங்கன்னா சந்தோஷம், நல்லா பண்ணுங்கள் மக்களை, நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுங்க. சப்போஸ் ஜெயிக்க முடியலன்னா 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது. ஸோ இன்னொரு 3 வருஷம் இருக்குங்க. அந்த 3 வருஷத்துக்குள்ளே கட்சியை கட்டமைங்க, இளைஞர்களுக்கு எப்படி பொறுப்பாக பிஹேவ் பண்ணுறதை சொல்லித்தாங்க, விசிலு காதில் அடிக்க சொல்லாதீங்க, சரிங்களா? நீங்கள் நல்லபடியாக பொறுப்போடு இவங்களெல்லாம் களத்தில் இறக்கி வேலை செஞ்சாதான் 2029 ஏதாவது சில தொகுதிகள் ஜெயிக்க முடியும். 2031 உங்களுக்கு முழுதாய் வசப்படும். இப்போ ஜெயித்தாலும் எங்களுக்கு சந்தோஷம், ஆனால் நல்ல ஆட்சி அமைக்க முடியுமான்றது ஒரு பெரும் கேள்வி. விஜய், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கின்றேன். நன்றி, வணக்கம்.